பொன்னியின் செல்வன் கோட்டையுடைய கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் பிரவேசத்தில் உள்ள நிர்பந்தங்களையும் கவனித்தான் வந்தியத்தேவன். உள்ளே அதிக ஜன நடமாட்டம் இருக்காது அப்படின்னு நம்பினான். ஆனால் அவன் எண்ணத்துக்கு மாறாக தெருவெல்லாம் ஜேன்னு கூட்டமாக இருந்தது. குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமி அதிர்ற மாதிரி சத்தமிட்டு கொண்டு போச்சு. கரிய குன்றுகள் அசைந்து வருவது போல நிதானமாகவும் கம்பீரமாகவும் நடந்து வந்த யானைகளுடைய மணி ஓசை நாலாபுறத்துலேயும் கேட்டுச்சு. பூ, காய்கறி, பழம், பால், தயிர் விற்கிறவங்களுடைய கூச்சல் செவிகளை தொடச்சிச்சு. அவ்வப்போது நேரத்தை காட்டக்கூடிய ஆளாச்சி மணியோட ஓசையும் பேரிகையினுடைய முழக்கமும் கலந்தது. இசைக்கருவிகள் எழுப்பிய இன்னிசையோட மங்கையர் பாடிய மதுர கீதங்கள் கலந்தன. எல்லாம் ஒரே திருவிழா கோலமாக இருந்தது. நகரம்னா இதோட நகரம் அப்படின்னு நாளுக்கு நாள் விருந்து வரக்கூடிய ஒரு சாம்ராஜ்யோட தலைநகர் இப்படித்தான் இருக்கும்னு வந்தியத்தேவன் எண்ணினான். தடுத்திய நகரத்துக்கு முற்றிலும் புதியவன்னு அவன் காமிச்சிக்க விரும்பலை. யாரையாவது வழி கேட்டால் தன்னை ஏற இறங்க பார்த்து இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு அலட்சியமாக பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவன்ட்டு அதிகமாக இருந்தது. அரண்மனைக்கு வழி கேட்குறவனை வெளியூர்லேருந்து வந்த பட்டி காட்டான்னு கூட நினைத்து விடுவார்கள். ஆகவே யாரையும் வழி கேட்காமலே சக்கரவர்த்தியோட அரண்மனையை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அது முடியாத காரியமும் இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் மாட மாளிகைகள், மகர தோரணங்களும் கொடிகளும் தோன்றின. வேகத்தோடு வீசிய மேலே காட்டுன அவை துவந்த யுத்தம் செய்து சடசட படபடன்னு சத்தம் பண்ணிட்டு இருந்தது. புலிக்கொடிகளும் பனைக்கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டது. மற்ற எல்லா கொடிகளும் தாழ்த்தி கொண்டு மேகமண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்துச்சு. அதுதான் சக்கரவர்த்தி தங்கக்கூடிய அரண்மனையாக இருக்கணும்னு வல்லவராய ஊகிச்சுக்கிட்டான். அந்த கொடி பறந்த தோசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இப்போ என்ன செய்யணும்? அந்த காரியத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே போனான். சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலையை கொடுப்பது முதல் காரியம். அதோட ஆதித்த கரிகாரர் நேரில் வாய்மொழியாக சொன்னதை தெரிவிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான். சின்ன பழுவேட்டையருடைய அனுமதி இல்லாமல் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதி எப்படி வாங்கிறது? கோட்டைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தெய்வம் துணை செஞ்சிச்சு. ஆனால் முழுவதும் தெய்வ வழிகாட்டுன்னு இருந்து இல்லாமல் அப்போ சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு நாமே தான் யுத்தி கண்டுபிடிச்சாகணும். அது என்ன யுத்தி? வானர் குலத்தில் வழி வழியாக வந்த மூளையே கொஞ்சம் வேலை செய் பார்க்கலாம். சிறிது உன் கற்பனா சக்தியை தட்டி விடு. காவியம் கவிதை எழுதுவதற்கு மட்டும் கற்பனா சக்தி தேவையில்லை. உன்னை போல் ராஜாங்க காரியம் ஈடுபட்டவர்களுக்கும் கற்பனா சக்தி வேணும். எங்கே உன் கைவரிசையை காட்டு பார்க்கலான்னு அவன் மற்றனுடைய மூளைக்கிட்ட வேலை கொடுத்தான். பெரிய பழுவேட்டையனும் கோட்டைக்கு சேரலைங்கிறத வந்தியத்தேவன் உறுதிப்படுத்திக்கிட்டான். கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்ததும் அங்கே உட்புறப்புள்ள நின்ற காவல்கிட்ட கேட்டான். ஏன்பா பழுவேட்டை திரும்பி வந்துட்டாரான்னு கேட்டான். யாரை கேட்குற தம்பி? சின்னவர் அரண்மனையில் தான் இருக்கார். அது எனக்கு தெரியாதா? நடுநாட்டுக்கு போயிருந்த பெரியவரை பற்றி தான் கேட்குறேன். ஓ, பெரியவர் நடுநாட்டுக்காக போயிருக்காரு? அது எனக்கு தெரியாது. நேற்று மாலை இளையராணி பல்லக்கில் வந்துட்டாங்க. பெரிய அரசன்னு வரலை. இன்று இரவு திரும்ப கொடுன்னு அந்த காவலன் சொன்னான். இது நல்ல செய்தி தான்.